பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 40வது அதிகாரம் 2வது வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நடத்தின நல்ல விதங்களுக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் ஒரு நாள் வாழ்ந்தோம். இன்றைக்கும் சில சூழ்நிலைகளிலே பயங்கரமான குழியில் நாம் மற்றுள்ளவர்களால் தள்ளப்படுகிறோம். இல்லை என்றால் உளையான சேற்று, ஒரு நாளும் மாறாத துன்பம், துக்கம், வேதனை, வியாதி, பட்டினி, பஞ்சம் என்றுள்ள சூழ்நிலைகளுக்குள்ளாய் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு கானானின் அனுபவம் உண்டு. பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் சில செங்கடல்களையும் சில யோர்தான்களையும் சில எரிகோக்களையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அவை எல்லாவற்றிலும் நீங்கள் மாத்திரமல்ல, நாம் நன்மையான ஒரு இடத்தில் நடக்கும்போது நாம் மாத்திரம் சில நேரத்திலே நடப்போம். சில நன்மையான காரியங்கள் வரும்போது சிலர் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு கஷ்டப்பட்டேன், ஆனால் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அது நாம் செய்ததல்ல, கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினது. அந்த இடத்திலேயும் துன்பத்திலும் துக்கத்திலும் மாத்திரமல்ல, நன்மையை தருகிற நேரங்களும் அப்பா பிதாவே, இது நீர் எனக்கு தந்த நன்மை என்று நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய நன்றியிலே பிரியப்படுகிற தேவனாயிரு. உன்னுடைய வேதனையிலே அவர் உன்னை தோளில் தூக்கி சுமப்பதனாலே நாம் பல நேரங்களில் சொல்லுவோம், இது கர்த்தருக்கு தெரியவில்லையா, இது இவ்வளவு பாடுகளுக்குள் நான் போய்கொண்டிருக்கிறேன். நம்மை காட்டிலும் நம்முடைய பாடுகள் வரும் என்பதற்காக அதற்கான பரிகாரத்தோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். அவருடைய நாமம் அதிசயமானது. அவர் ஆலோசனை கர்த்தராயிருந்து நாம் உளையான சேற்றில் அமிழ்ந்து போகாதபடி நம்மை எடுத்து கன்மலையின் மேல் உயர்த்துகிறார். காரணம், நாம் கன்மலையின் மேல் உயர்த்துவது, கன்மலையிலே கொண்டு போய் நம்மை நிறுத்துவது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய கால்களை நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். உறுதிப்படுத்த வேண்டுமானால் இன்றைக்கு நாம் அவருடைய சந்நிதியிலே நாம் காத்திருக்க வேண்டும். அவர் நம்மை விடுவிக்க, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதற்காக நாம் செய்ய வேண்டியது, அதற்கு முன்பதான வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். 3வது வசனம் சொல்லுகிறது, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை. ஒருவேளை பழைய பாட்டு துக்கத்தின் பாட்டாய் இருக்கலாம். உன்னை சந்தோஷமும் களிப்புமாய் மாற்றி நம்முடைய நாவை கல்விமானின் நாவை போல மாற்ற கர்த்தர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்வோம். இந்த வருடம் முழுவதும், இந்த நாட்கள் முழுவதும் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.